ஏ கோகு என்னடா வச்சிருக்க? இதுதான் ஸ்பெஷல் கிஃப்ட் நான் வச்சிருந்தேன். ஓகே மக்களே, வீடு வந்து சென்றடைந்து விட்டோம். வீட்டுக்கு வந்து விட்டோம். சுவாதி மாத்திரை போடுகிறாள். கிஃப்ட் தான். கிஃப்ட் குடுறா. கிஃப்ட் குடுறா. பிறவி பைத்தியம். இப்படி வச்சு எடுக்கல பைத்தியம். இப்படி வச்சு எடுத்தோம் கேமரா. இப்படி வச்சு பைத்தியமா நீ? இப்படி வராது. செம்ம காமெடி சார். நான் அப்படி போய் சிரிச்சிட்டு வந்துட்டுமா? Kamera va one Panama video jedu tada cu manicavum. கஷ்டப்பட்டு ஓட்டிருப்பாங்க. பொறுமை இல்லடா எனக்கு. கவருக்கு எதுவும் ஆகாது. நான் எவ்வளோ இதாக கிழிச்சாலும் கவருக்கு இது ஆகாது. ஏன்னா அடுத்த கோகு பர்த்டேக்கு இது இந்த கவர் தேவைப்படுது. கன்றாவியே. என்ன கிஃப்ட் இது? சத்தியமா தெரியல. ஆனால் அது செம வெயிட்டா இருக்கு இருக்கிற கிஃப்ட்லே. நைக்காவா? வாயை மூடுறா. அப்படி வாயை பழக்கணும் இருக்கா? நைக்கா பாக்ஸ் வச்சிருக்கேன். விளங்காத வயல. ஏமாந்துட்டீங்க. நைக்காவா? சரி, என் பேரு தான் போட்டிருக்கு. பழைய ஆட்டை எடுத்து வச்சிருக்கான். இது நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிது பண்ணியா? நைக்கா வாயை பழக்கம் அப்படி நினைச்சேன். அதே மாதிரி நைக்கா. நான் கூட நைக்கா என்ன இவ்வளோ வெயிட்டா என்ன வாங்கி கொடுத்தா அப்படி வாங்கியிருக்கான் அப்படின்னு யோசிச்சேன். இது மேக்கப் இதுடா வெப்சைட்டு. என்னடா அது? ஏ கோகு, நான் கேட்டதெல்லாம் வாங்கியிருக்கான். இழந்த வடை. இது என்னதுடா? குச்சி முட்டாயா? இல்ல, என்ன கண்டுபிடிங்க. 2K கிட்ஸ் கண்டுபிடிங்க. ஏன் அது முட்டாய் ரெட் கலர்ல? இதுவும் இது இழந்த வடை. ஏ செம்மடா. என்னடா விஜய் வாங்கி கொடுத்துருக்க? என்னடா இது? இழந்த பொடியா? ஏ இப்ப எனக்கு பிரெக்னன்சில வந்து ஒரே இழந்த. மேங்கோ பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்மையா இருக்கு. புளி இம்லி சீட்டு. ஐயோ ஜாலியா இருக்கு. எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. புளி முட்டாய். தள்ளி பயண. ஏய் தேங்க் யூ டா கோகு. ஏய் செம்ம. ரொம்ப நன்றிடா. எனக்கு வந்து பிரெக்னன்சில வந்து ரொம்ப கிரேவிங் வந்து இது. மொத்தமா சாப்பிட்டு வயித்தொடி உண்டாக்கிறது. எல்லாம் புளியே. இங்க பாரு, பெட்டுக்கிட்டே டெய்லி என்ன வச்சிருக்கேன் பாரு, இம்லி அந்த ஜாம் இருக்கும்ல, இதுல தான் என் வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு. அதனால வந்துச்சு நீ இத்தனை இழந்த வடை இம்லி எல்லாம் வாங்கி கொடுப்பேன்னு நினைக்கவே இல்லை. ஆனா நான் தான் கேட்டேன் கேவலமா. ஏச்சே சத்தியமா அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட்ரா. வெயிட்டா வேற இருந்துச்சா? மேக்கப் வாங்கி கொடுத்தா கூட இவ்வளவு சந்தோஷம் இருக்காது எனக்கு. பிடிக்காதா? இது ஒரு ஜென்மம். லிப்ஸ்டிக் முட்டாயி. ஹே செம்மையா இருக்கும் இது முட்டாயி. தேங்க்யூ. Much later. ஓகே மக்களே, இது வந்து என்னோட தம்பியோட கிஃப்ட். அபி வந்து நிறைய வீடியோல பார்த்திருப்பீங்க அவனோட கிஃப்ட். நான் என்ன பண்ணிருக்குன்னா பாரு, மென் செக்ஷன்ல போய் எடுத்துட்டு வந்திருக்கான் எனக்கு சட்டை. ஓவர் சைஸ்டா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனால் நல்லா இருக்கு கிளாத்து, இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ஒருத்தவங்க வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாரும் எப்படி கொடுப்பாங்க சரியா? நீ கிஃப்ட் பேக் கூட பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீ இதுலேயே வை. கிஃப்ட் கொடுக்குறதா இருந்தால் இப்படி எடுத்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கொடுப்பாங்க. இவன் எப்படி வந்தான் தெரியுமா? கதவை திறந்தான். நான் அங்கே உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோ, இப்படி எரிஞ்சான். சரியா, நான் இப்படி வந்து இப்படி வாங்கினேன். என்னடா அது அப்படின்னா கிஃப்ட் வச்சுக்க அப்படின்னு நான் கொடுக்குறேன். இவ்வளோ ஒரு பாசமான தம்பி பார்த்தீங்களா? இந்த மாதிரி தம்பி உங்களுக்கும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. சரி, அடுத்து என்ன பிளான் கோகு? என்ன கிஃப்ட் வச்சிருக்க? எங்க கூட்டு போற? என்ன பிளான் வச்சிருக்க? பாத்தியாடா கிளவிக்கு குளுப்ப. ஆக்சுவலா மக்களே நாங்க மத்தியானம் சாப்பிடவே இல்லை. சாப்பிடலாம்னு பிளான் பண்ணோம். அதை எங்க போய் சாப்பிடலாம் நீங்க பண்ணுங்க. ஆமா, அது மதியானம் சாப்பிடல, இப்பதான் சாப்பிட போறோம். ஸோ போகலாம். நான் இனிமேல் இப்படி தான் இருப்பேன். இந்த ட்ரெஸ் ஆக்சுவலாக ரொம்ப கம்ஃபியாக இருக்கு. சரவணா ஸ்டோர்ஸ். வேற எங்கும் கிளைகள் கிடையாது. நிறைய கிளைகள் இருக்கு. நெக்ஸ்ட் எங்க போறோம்? நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்க போறோம்னா சாப்பிட போறோம். சாப்பிட எங்க போலாம்? நீ தான் சொல்லணும். நான் தான் சாய்ஸ் கொடுத்தேன் உனக்கு. என்ன கொடுத்த? ஐடியல் போலாமா இல்ல இதுக்கு போலாமா? கிளாசிக் ரைடர். அந்த கிளாசிக் ரைடர் வேணா போவோம். எடுத்து கொடுத்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. நீயே சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். சரி வா போலாம். இந்த உனக்கு ஒரு கிஃப்ட் வருது பாரு. நினைச்சேன்டா நீ ரொம்ப நேரமா இப்படியே எனக்கு தெரியும். தெரிஞ்சிருச்சு.
அப்படியா? கெஸ்ட் சத்தியமா எனக்கு கெஸ்ஸே இல்லை. ஏன்னா நான் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவருக்கு வந்து ப்ராப்பராக எல்லாமே ப்ராப்பராக பண்ணணும். ஏதோ அட்டை ட்ரெஸ்ஸு சரவணா ஸ்டோர்ஸ் பையன் பார்த்தனே தெரிஞ்சு வச்சு எனக்கு. திருப்பி இன்னொரு ட்ரெஸ்ஸாடா? நான் இது போட்டு வரேன்டா. நல்லா இருக்குடா. ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். ரொம்ப கம்ஃபர்ட்டா, ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கா? போட்டு வரவா இதே? அதே பிளாக்கே போட்டோம். சரி போலாமா? ஓகே மக்களே, நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு கிஃப்ட் இருக்கு, அதையும் கொடுக்க. சும்பளி நான் வீடியோல சொல்லி ஆகணும். லீவ் போட்டு எத்தனைடா வச்சிருக்க? சத்தியம் பண்ண அவ்வளவுதான்னு. அது அட்டைப்பட்டி தான் பெருசு, சரியா? என்னது அட்டைப்படி தான் பெருசா? ஆமா. கோகு என்ன கோகு, நீ கல்ல கொடுத்தா கூட எனக்கு சந்தோஷம் தான். சுட்டி டிடர்ஜென்ட் கேக். இது உனக்கே தெரியும் நான், ஆனால் அது உனக்கு பிடிக்காதோன்னு தோணுது. சரி என்ன சொல்ற? வாங்கினேன். என்னடா என்னென்னமோ சொல்ற? அட அந்த வீடியோல ஈஸ்வரன் எடுத்து காமிச்சாங்களா அந்த பேக்கா? நானும் வீடியோ டிலீட் பண்ணாம விட்டுட்டேன். என்னடா நான் கூட வேற யாருக்கும் வாங்கியிருக்கீங்கன்னு நினைச்சிட்டு பெருசா கேட்கவே இல்லை. தேங்க்யூ. ஹே நல்லா இருக்கு, நைஸ் மேன், தேங்க்யூ. இந்த பேக்கை வந்து இந்த வீடியோவில் காமிக்குது அந்த அண்ணா. அப்பயும் எனக்கு வந்து எனக்காக வாங்கியிருக்காங்க, சுத்தமாக ஐடியாவே இல்லை. மக்களே இங்கே தான் சாப்பிட வந்திருக்கோம். நல்ல ஆம்பியன்ஸாக இருக்கு. வெல்கம் ட்ரிங்கா? ஓ ஹே ஜாலியாக இருக்கா? ஆக்சுவலாக ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கு இங்கே, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கும் போல். ஏறி குதிச்சு உட்கார வேண்டியதாக இருக்கும். ஷியாம உன் ஹைட்டுக்கு தான்டா இந்த சேரு கரெக்டு. எவ்வளோ நீல சேரு, எனக்கெல்லாம் எட்டவே எட்டாது. ஸ்னாப்பு நாயகா. ஆமாம், ரொட்டி நானில் இருக்குது. ஓகே மக்களே, ஸோ ஆதிக்கு வந்து எல்லா கிஃப்ட்டும் நாங்கள் கொடுத்துட்டோம். ஆனால் வந்து ஒரு கிஃப்ட் மட்டும் இன்னும் கொடுக்கல. என்ன வேட்டனா லேட்டாக வருது. ஸோ வந்து அது என்ன கிஃப்ட்டுன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லி சுவாதிக்கு நான் சேலஞ்ச் பண்ணிட்டேன். அது என்ன கிஃப்ட் கண்டுபிடி? முக்கியமாக ஒரு துள்ளி கூட நான் இது வரைக்குமே நீ கொடுத்த ஒரு கிஃப்ட்டுமே நான் யோசிக்காத கிஃப்ட் தான். சரி, உனக்கு பிடிச்ச கிஃப்ட் அது? பிடிச்ச கிஃப்டா? ஆமாம். சரி, இது வந்து ஒரு க்ளூ நிறையா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு க்ளூ கொடுப்பேன், ஓகேவா? அப்படியா? அது நாளைக்கு தான் வரும். இப்போ என்ன நான் கரெக்டாக கண்டுபிடிச்சது அந்த கிஃப்ட் எனக்கு கொடுப்பியா இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்? அட பாவி, கெஸ் பண்ண சொல்கிறேன், கெஸ் பண்ண முடியும். எனக்கு பிடிச்சதா? ஆமாம், இது முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு க்ளூ கொடுப்பேன். கொஞ்சம் எனக்கு நிறைய பிடிக்கும். எனக்கு உன்னை கூட பிடிக்கும் போகு. எப்படி ஏற்கனவே ஏசி க்ளூ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதுவும் ஒரு ஐசி கிழிச்சா பற்றியா? எது வேற ஏதாவது ஒரு க்ளூ கொடு. பிடிக்குங்கிறதெல்லாம் மொட்டை க்ளூ. அதுக்கு அடுத்தது க்ளூ கொடுப்பேன். இரு ட்ரெஸ்ஸா? சாப்பிடுற ஐட்டமா? எனக்கு பிடிச்சதுன்னா சோறு. சோத்து மாடு ஆர்டர் போட முடியாது. இது நீ வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணலாமா? ஆமாம், யூஸ் பண்ணுவேன். இல்லாட்டி யூஸ் பண்ணாமே இருக்கலாம், ஆனால் யூஸ் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸா? அதெல்லாம் நீ வாங்கிறேன் முடியாச்சு. அதுக்கு அடுத்து நான் கேட்குறேன்டா உங்ககிட்ட. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸான்னு கேட்குறேன், ஆன்சர் பண்ணுறேன். நீ இப்போ ரெண்டு தான் சொல்லுங்கட்ட. நான் சொல்லுவேன் என்ன என்னன்னு கேட்க. ரெண்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஏமாத்திட்டு இருக்கான்? செகண்ட் க்ளூ கொடுப்பேன். அதுக்கப்புறம் சொல்லு. நீ வாட்டுக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருப்பா. வடையா, தேன் மிட்டாயா அப்படின்ட்டு இருப்ப. சொல்லு. சரி யோசிக்கிறேன். எதுவும் பிரெக்னன்சி பில்லோ இல்லை. ஆக்சுவலா பிரெக்னன்சி பில்லோ பிடிக்கும்னு நான் சொல்லவே இல்லையா? நான் தேவைப்படும் பிடிக்கும்னு வேற சொல்லிட்டான். எனக்கு யூஸ் பண்ணுவேன்னா. ஆனால் பிரெக்னன்சி பில்லோ வந்து நான் ஆக்சுவலாக என்னென்னா வாங்க வேணாண்டா, இடத்த அடிச்சிட்டு கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனாலுமே நைட்டு தூங்கும்போது அந்த பிரெக்னன்சி பில்லோ இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். கேர்ள் உனக்கும் கல்யாணம் ஆகும், அப்போ பார்க்குறேன். அவன் புருஷங்கிட்ட கேட்குறான். மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் இங்கே மேக்கப் ப்ராடக்ட் இப்போ மொட்டையாலாம் சொல்லக்கூடாது. ஏதாவது ஒன்று எக்ஸாக்டாக சொல்லணும். அப்போ அதுதான் ஏதாவது எக்ஸாக்டாக சொல்லு. லிப்ஸ்டிக்கு இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு. ரெண்டு இது முடிஞ்சு. மக்களே இங்கே பாருங்க, எல்லாரும்
உட்காந்து சாப்பிட்றதுக்கு எப்பயும் எதுவும் வராம நக்கிட்டு இருக்கோம் தட்டை. எல்லாரும் இதெல்லாம் நாங்க சாப்பிட்ட சிக்கன், ஷியாம் சாப்பிட்ட சிக்கன் பாருங்க எப்படி இருக்குன்னு. நீட்டா இருக்கு ரசம், இப்படியே சாப்பிடணும். ஓகே மக்களே, நான் வந்து சாப்பிட்டாச்சு. ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு தான். என்ன என் மூஞ்சி இப்படி இருக்கு? ஆக்சுவலாக ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு தான். ஆனால் வந்து என்னென்னா நிறைய இல்லை. ஸ்விக்கி ஆர்டரில் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனாலுமே நல்லா வயிறு ஃபுல்லாக, எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சுப்பா. தேங்க்யூ ஃபார் த ட்ரீட். தேங்க்யூ. ட்ரீட் பர்த்டே யாருக்கும் அவங்க வைக்கணும். ஆனால் நான் வச்சுட்டு இருக்கேன் பாருங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படித்தான் எனக்கு பர்த்டேனா நீ தான் எல்லாமே பண்ணணும். ஏய், நான் வேற நீ வேறையா? என்ன பிரிச்சு பேசுற கோகு? நீ வேற நான் வேறையா? நீ வச்சா என்ன, நான் வச்சா என்ன? சரிம்மா விடுமா. குனாஃபா சாப்பிட வந்திருக்கோம். அவன் சாப்பிட்டா ஒரு வாய் வாங்கிப்பேன். லஜ்ஜுக்குட்டி அவன் உன்னைய விட அதிகமா முடி வச்சிருக்காண்டி. தெரியுது, நீ மூடு. நெய் எடுத்துட்டு வா. என்னடா கடைக்கு வந்தவங்கள வேற வாங்குறாங்க? எனக்கு புரியலையே. மக்களை இவன் கடையில யாரும் சாப்பிடாதீங்க, கடைக்கு வந்தவங்களே வேலை வாங்குறான். ரொம்ப நேரமா அவன் சுட்டுக்கிட்டு இருக்கான். இவனை வந்து கொடுப்பானா மாட்டானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு திரும்பிக்கிட்டே எல்லாம் வந்து நினைக்க போறாங்க, என்ன கடைக்காரன் இப்படி பேசுறாங்க அப்படின்னு. மக்களே அது கடைக்காரன் இல்ல, தருதல நம்ம தம்பி தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படிதான் பேசுறேன். நீங்க இந்த கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா பழனியில இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், ஷார்ட்ஸ். ஸோ டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஆமா டே, எங்க பேர் சொன்னா டிஸ்கவுண்ட் கொடுப்பியாடா? 5 ரூபா டிஸ்கவுண்ட். எவ்வளவு கொடுப்ப? 5 ரூபா. 10 ரூபா டிஸ்கவுண்ட். கோகு சாத்தி vlogs நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டேய் ஓன் பேர் இல்லடா, எங்க பேருடா. உங்க பேர் வாங்கினா 5 வாங்கினா ஒன்று ஃப்ரீ. 5 வாங்கினா ஒன்று ஃப்ரீயா? 5 வாங்கினா ஒன்று ஃப்ரீயா? என்ன திமிரா பேசிட்டு போது பாரு. 10 ரூபா டிஸ்கவுண்ட். கோகு சாத்தி vlogs வந்து நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த கடைக்கு வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா டிஸ்கவுண்ட். 20 ரூபா. ஓகே, 20 ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட். ஓகேவா? கோகு சாத்தி vlogs ஃபாலோ பண்ணிருக்கணும் போலீஸ். ஆமாடா, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் சொல்லிரு. நீங்க ஆமா, நீங்க வந்து எங்களோட கோகு சாத்தி vlogs சேனல், இன்ஸ்டா ஏதாவது நீங்க ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்தீங்க அப்படின்னா டங் தீஃப், அதாவது இது எங்க இருக்குன்னா நியூ முனிசிபாலிட்டி ரோட்ல இருக்கு. இங்க வந்தீங்க அப்படின்னா எங்க பேரை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 ரூபா டிஸ்கவுண்ட். மக்களே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. அவ்வளவுதான், கடை எடுத்து மூடிட்டு போயிருமா அவன். ஒயிட் சாக்லேட் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றவனுக்கு வந்து இந்த டேஸ்ட் எப்படி பிடிக்குதா இல்லையான்னு பார்ப்போம். இங்க வாடா. கடைக்காரன் நினைச்சு அவங்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அவளே சாப்பிட்டு இருக்காங்க. இவ்வளவு வித்தக்காரனா நீ? ஏ அஜித் மேல பறந்துகிட்டு இருக்கானே. வணக்கம் மங்காளி. வேற வணக்கம் போட்டு போறான். அவன் எடுக்கிறியா? கடைக்காரனே வந்து எனக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பொருளை நீ யூஸ் பண்ணும்போது சந்தோஷம். அடுத்த க்ளூ கொடுக்குறான் நம்ம. அந்த பொருளை யூஸ் பண்ணும்போது நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னடி இது? இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒரு க்ளூ தரேன். இப்போ நான் வாங்கின கிஃப்ட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தோடையும் இது ரொம்ப ரேட் அதிகம். டைசன் ஏர் போட்டி நான் அவளுக்கு வச்சிருக்கேன். நீ எதுக்கு உள்ள வந்துட்டு இருக்க? டைசன் வாங்குற அளவுக்கு நாங்கள் பணக்காரங்க கிடையாது. அதிகமாக நான் கெஸ் பண்ணி கோகு கஷ்டப்படுத்த மாட்டேன். ஓகே, அவ்வளோதான். நீ கெஸ் பண்ணி சொல்லு. இரு, என்ன நான் கெஸ் பண்ணல, அதுக்குள்ள அவ்வளோதாங்கிறேன். ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னா என்ன? அது யூஸ் பண்ணும்போது சந்தோஷப்படுவேன்னு சொன்னேன். சரியா? சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட் எடுத்துனே சொன்னேன். அது எப்படி ஆர்டர் பண்ண முடியும்னு விட்டுட்டேன். எனக்கு ஒண்ணுமே சுத்தமா அது ஏற்கனவே வாங்கி கொடுத்துட்டானே, அதுக்கெல்லாம் நான் சந்தோஷப்படவே மாட்டேன். குழந்தை ரிலேட்டடா? அப்பெல்லாம் இல்லை, எனக்கு தான். குழந்தைக்கெல்லாம் வாங்கல. குழந்தைக்கெல்லாம் வாங்கல. ஏய், என்னடா இப்படி கான்ஃபிடென்ட்டே இல்லாம சொல்ற? குழந்தைக்கு வாங்கணும் கொண்டுறோனே. எனக்கு பர்த்டேக்கு எனக்கு வாங்கி குழந்தை யூஸ் பண்ண முடியாது. குழந்தை யூஸ் பண்ண முடியாது. ஆனா குழந்தை ரிலேட்டடா நான் யூஸ் பண்ணலாமா? குழந்தை யூஸ் பண்ணல. அது பிரெக்னன்சி பில்லோ. கரெக்டா? கரெக்டா? நல்லா ஓகே மக்களே, பர்த்டே செம்மையா போச்சு. கேளுடா என்கிட்ட கேஷலாம். சாதினி பர்த்டே எப்படி போச்சு? செம்மையா போய்கிட்டு இருக்கு. இன்னும் பர்த்டே முடியல, 9:30 மணி தான் ஆகுது. ஆனா நாங்க முடிச்சுக்கிட்டோம். அவ்வளவுதான், டின்னர் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சுங்க. இருந்தாலும் அபிஷியலி முடியலங்க. சாதிக்கு வந்து ஒரு gift வந்து பெண்டிங்ல இருக்கு. அது எப்ப வரும்? அதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன். அதுதான் ஸ்பெஷல் gift நான் வச்சிருந்தேன். ஸ்பெஷல் gift இப்படி ஆக்கிட்டாங்களே. அப்படியே என்ன நீ வேற ரொம்ப பில்டப் குடுக்குறியே? எனக்கு ரொம்ப பில்டப் அப்படி போற கூடாது. ஏய் சேச்சா இல்லடா. நம்மளோட இது எனக்கு தெரியும். பர்த்டேக்கு நேத்து நைட்ல இருந்து
கூடயே இருந்து சிறப்பித்ததுக்கு மிக்க நன்றி. வீட்டில் வந்து 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்காக. பாவம் பிள்ளைங்க. ஸோ நம்ம வந்துட்டு போயிட்டு அவளுங்க 2 பேத்துக்கு சாக்லேட்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்போம். ஐஸ்கிரீம்லாம் இருக்கு. ஸோ சாப்பிட்டு முடிப்போம். 2 very boring minutes later. மக்களை இந்த ஜடையை பாருங்க, ஜடைக்கு தான் காசு. வீடியோல என்னமோ பிழுக்கு வழுக வந்து இந்த ஜடையோட எட்ரி. சரி 10th போய் பிள்ளைங்க படிச்சு ஓடா தேயுது. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அது எப்படி இந்த சோள குடிச்சு எல்லாம் அதே மாதிரி நம்ம 2 பேரும் அப்படி நீட்டா தான் வச்சிருக்கோம். இங்கே அப்படி இந்த உன்னை பெருமையா பேசுறாங்க போல, ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிற. என்னை பெருமையா பேசுங்க, அப்பா பெருமையா பேசிட்டு இருக்கிறேன். இல்ல உன்னை ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதனால நீ உன்னை சந்தோஷப்பட்டு இருந்தியா, அதனால வீடியோ எடுத்தேன். பொறுக்கல உங்களுக்கு நான் விழுந்தாலும் அச்சம் தான் கூடுவேன். பஸ் ஸ்டாண்டு சேரமோ எனக்கு தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாத மூஞ்சியை கொஞ்சம் காட்டு. இப்ப பாரு எப்படி போகும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஜாலியா உட்காந்துருக்கோம். The next day. ஓகே மக்களே, சுவாதிக்கு கிஃப்ட் இன்னைக்கு தான் வந்துச்சு. ஒரு கிஃப்ட் மட்டும் லேட்டா வந்திருக்கு. இப்போ சுவாதிக்கு அந்த கிஃப்ட்டை கொடுக்க போகிறேன். இல்ல நான் அப்படியே ஒன்று இங்க வெளிச்சு சரியா இல்லை, வெளியே வா. இங்க வெளிச்சு சரியா இல்லை, வெளியே வா. வா சேர்ல உட்கார். ஃபர்ஸ்ட் வந்து 2 நிமிஷம், 1 நிமிஷம் சேர்ல உட்கார். வா. என்ன பைத்தியம்? இன்னும் 2 கை கொடுக்குறேன். யாரு சேர்ல உட்கார். நான் இந்த வீடியோ இதுல வச்சுட்டேன், சேனல்ல வச்சுட்டேன். கேவலமா சொல்றேன். யாரோ வந்திருக்காங்க. உட்கார் சேர்ல. யாரா இருக்கும்? ஈஸ்வரன். சேர்ல உட்காரு. உட்கார் சேர்ல. பாதம் நடக்க நான் பூக்கள் விரிப்பேன். பல வருஷமா கேட்டுட்டு இருந்துச்சு. யோசிக்கவே இல்லை இந்த கிஃப்ட். ஜாலி. நிஜமாவே வாங்கியாச்சா? எவ்வளோடா வந்துச்சு? அதெல்லாம் உனக்கு இருக்கு. நல்லா இருக்கு. சந்தோஷமா உட்கார். ஆறு நல்லா இருக்கு. டைமர்ஸ் மட்டும் வாங்கிட்டேன். செம்மையா இருக்கு. சரி, யோசிக்கவே இல்லையாடா இது கிஃப்ட். ஆனா வருஷம் கேட்பேன். இதை எப்பயாவது பர்த்டே கொஞ்ச நாள் மட்டும் சொல்லி வைப்பேன், கோகு இது வாங்கி கொடுறா அப்படின்னு. போற பக்கத்துல அந்த பார்த்தேன்னா சொல்லுவேன். ஆனா இந்த வருஷம் தான் சுத்தமா இதை சொல்லவே இல்லை, ஞாபகமும் இல்லை. அதில் வாங்கி கொடுத்தேன். ஓகே மக்களே, செம்ம ஹாப்பி, ஜாலியா இருக்கு. ஆக்சுவலா மக்களே இன்னொன்னு வந்து நான் சொல்லியே ஆகணும். நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து விஷ் பண்ணிருந்தீங்க. இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணிருந்தீங்க, எனக்கு வாட்ஸ்அப்லயே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தீங்க. நண்பர்களுக்கு நன்றி. ஆமா, நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தெரியாதவங்க எல்லாம் நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது எல்லாருமே சும்மா கங்க்ராட்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்லாம பெருசா பேசி நிறைய இது பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பி, நீங்க வந்து பிரெக்னென்ட் ஆனது ரொம்ப ஹாப்பி, நல்லா ஹெல்த் பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு நிறைய கேர் பண்ணி தெரியாதவங்களும் அப்படி பேசும்போது வந்து என்னடா இதுன்னு ரொம்ப ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்கா இருந்துச்சு. பிளஸ் வந்து என் பர்த்டே அன்னைக்கு வேற இது நாங்க இது பண்ணனால டபுள் டமாக்காவா இருந்துச்சு. இதுக்கும் விஷஸ் வருது, அதுக்கும் விஷஸ் வருது. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ அவ்வளவுதான் இந்த பர்த்டே விலாக். என்னோட பர்த்டே வந்து ரொம்ப அழகா இன்னைக்கு ரொம்ப சிறப்பா பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பெருமையா இருக்கும். பெருமையாலாம் இல்லை, நான் சும்மா சிம்பிளா தான் பண்ணேன். சும்மா பில்டப் பண்றா. இதுக்கு மேல என்ன வேணும்னு அவங்களே என்னை கேட்பாங்க. நான் ஏதாச்சும் இங்க வாங்கி கொடுக்கறது அவ வந்து டெய்லியும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும், யூஸ் பண்றதா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அது மாதிரி எல்லாமே யூஸ்ஃபுல்லா வாங்கி. ஆக்சுவலா என்னன்னா நாங்க வந்து பல வருஷம் நீங்க எங்களை ஃபாலோ பண்றீங்க தெரிஞ்சிருக்கோம். நாங்க பல வருஷமா லவ் பண்ணி அதுக்கப்புறமா தான் கல்யாணம் பண்ணோம். ஸோ எங்களுக்கு ஒவ்வொரு பர்த்டேக்குமே நாங்க 2 பேருமே வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்றது, கிஃப்ட் பண்றது அதெல்லாம்
பண்ணாத மாதிரி இவன் பண்ணாத மாதிரி நான் பண்ணணும், நான் பண்ணாத மாதிரி இவன் பண்ணணும்னு இருப்போம். ஸோ அப்போ வந்து யோசிச்சு என்னதான் பண்றது இனி அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கே நாங்க வந்துட்டோம். ஆனா அப்படி இருக்கும்போதுமே என்னை வந்து இவ்வளவு தூரத்துக்கு நீ சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சீரியஸா நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிம்மா அதுக்கும் சீரியஸா சரிம்மா அப்படிங்கணுமா. ஹாப்பியா இருந்துச்சு. இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பர்த்டே வேற. வீடியோ வந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மக்களே. கூடிய சீக்கிரம் வந்து பர்த்டே விளாக்ஸ் எல்லாம் நீங்க பாப்பீங்க. பர்த்டே விளாக்ஸ் முடிஞ்சாதான் இந்த ரெண்டு வீடியோ வரும்னு நினைக்கிறேன். பர்த்டேக்கு 2 வீடியோ நீங்க பாக்காட்டி இது வந்து லாஸ்ட் பார்ட்டா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோ பாக்காட்டி கண்டிப்பா பாத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து தான் அடுத்தடுத்து நாங்க இந்த பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்தது, ரிவீல், கோகுக்கு ரிவீல் பண்ணது, ஃபேமிலிக்கெல்லாம் ரிவீல் பண்ணது, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிவீல் பண்ணது, ஹாஸ்பிட்டல் போனது, எல்லா விளாக்ஸுமே உங்களுக்கு வரும். ஏன்னா இப்ப எங்களுக்கு கரெக்டா வந்து 3 months முடிஞ்சு 4th month ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா எங்களுக்கு வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கும்னு தெரிஞ்ச உடனேவே உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தான் ரொம்ப ஆசை. ஆனா வந்துட்டு வீட்டுல எல்லாம் பெரியவங்க எல்லாம் சில நம்பிக்கைகள்லாம் இருக்கும் இல்ல, அந்த மாதிரி வேணாம் இப்போதைக்கு சொல்ல வேணாம், 3 மாசம் முடியட்டும்னு அவங்க ரொம்ப இதா சொல்றாங்க. சரி ஓகே, அவங்க நம்பிக்கையெல்லாம் நமக்கு எடுக்க வேணாமேன்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த 3 months கிட்ட விட்டுட்டோம். நீங்க கரெக்டா இப்போ வந்து இந்த கொச்சி சீரீஸ் வந்து பாத்திருப்பீங்க. நாங்க கொச்சி ட்ரிப் போனது அது வந்து கரெக்டா ஏப்ரல்ல போனது. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு போயிட்டு வந்து 2 நாள்ல வந்து நாங்க பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமே என்னால எடிட் பண்ணவே முடியல, ரொம்ப ஒரு மாதிரி இருந்தனால. அதனால இப்பதான் அந்த வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு இப்போ வந்து கொஞ்சம் பெட்டரானால இப்பதான் அந்த வீடியோஸ் போட்டிருக்கோம். அடுத்து வந்து இந்த பர்த்டே வீடியோஸ்க்கு அப்புறம் அடுத்தடுத்து இந்த பிரெக்னன்சி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, நிறைய சொல்லிட்டு இருக்கோம். ஆனந்தரவே வரும். அசிங்கப்படுத்துற என்ன? சீக்கிரம் ஒரு புது வீடியோல உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் டாடா பை பை.